வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் அவல் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது சட்டுன்னு செய்திடலாம். இது எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கு, பண்டிகை காலங்களுக்கு வீட்டில் ஸ்வீட்டாகவும் செய்துக்கலாங்க. சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம். இது சட்டுன்னு செய்யக்கூடியதுனால குழந்தைகள் கேட்கும்போது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்து கொடுக்கலாங்க. அவல் அல்வா செய்யறதுங்க 1 கப் அளவுக்கு கெட்டி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இது வெறும் கடாயில் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். உப்பு தூசி நெல்லுமியெல்லாம் இல்லாமல் சுத்தம் செய்து எடுத்துக்கணும். இப்போ வெறும் கடாயில் மீடியம் ஃப்ளேம் வச்சு 3-4 நிமிஷம் அவலை வறுத்து எடுத்துட்டாங்க. இது ஒரு தட்டுக்கு மாற்றி சூடு ஆற வச்சுக்கலாம். இந்த பக்குவத்தில் வறுத்து எடுத்துட்டா போதும், கருக விட்டுறக்கூடாது. இப்போ கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். 10 முந்திரி, இது கூடவே 10 பாதாம் பருப்பு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பாதாம் வறுபட்டு வச்சுங்க. இது ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ முந்திரி பாதாம் வறுத்த அதே கடாயில் 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். 1 கப் அவளுக்கு 3 கப் தண்ணி. வறுத்த அவல் சூடாரிடுச்சுங்க. ட்ரை மிக்சி ஜாரில் பொடி செய்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த பக்குவத்துக்கு பொடி செய்து எடுத்துட்டோம். அவள் நீங்கள் எந்த அளவுக்கு பொடிச்சாலும் கொஞ்சம் நைஸ் ரவை பதத்துக்கு தாங்க இருக்கும். இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருதுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். இது கூட பொடிச்சு வச்ச அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கணும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. அவள் போட்ட உடனே நல்லா வெந்து வந்துருங்க சீக்கிரமாக. இது கூடவே 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அவளுக்கு 2 கப் சர்க்கரையும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கலர் பொடி விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. கலர் பொடிக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சமாக குங்குமப்பூவும் கூட கலந்துக்கலாம் அல்வாக்கு. இது கூடவே 4-5 ஏலக்காய் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக நெய் எடுத்து வச்சுருக்கேங்க. அல்வாங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக நெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. இது கூடவே இன்னொரு 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் அல்வாவுக்கு நல்லாயிருக்கும். 1 கப் அவளுக்கு 2 கப் சர்க்கரையும் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேங்க. நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு லோ ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நம்ம போடும்போது கட்டிகள் இல்லாமல் நல்லா உங்களுக்கு ஒன்று சேர வெந்து சுருண்டு வந்துடுங்க. சீக்கிரமாக அவள் வெந்துடும். அதனால் கைவிடாமல் பார்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேங்க. லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மட்டும் வச்சு கலந்து விட்டுட்டா போதும். பாருங்க, இன்னைக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கடாயில் ஒட்டாமல் ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வரட்டுங்க. இன்னைக்கு கொஞ்சமாக ஒரு 5-6 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விடும்போது சரியான பக்குவத்துக்கு அல்வா வந்துடும். நம்ம அப்படியே பரிமாறிக்கலாங்க. நல்லா கெட்டியாக கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரும்போது ஒரு தட்டில் நல்லா பரப்பி ஆற வச்ச பிறகு சின்ன சின்ன துண்டுகளாக அல்வா மாதிரி கட் பண்ணி கூட எடுத்து சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன பீஸ்களாக. இப்போ வறுத்த பாதாம் முந்திரியை கலந்துக்கலாங்க. பாருங்க, இப்போ எல்லா நெய்யும் இழுத்துக்கிட்டு திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக விட்ட நெய்யெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த பக்குவத்தில் தான் நம்ம எடுக்கும்போது சரியாக இருக்கும். அல்வா 2-3 நாள் வச்சும் கூட சாப்பிட்லாம். பாருங்க, இப்போ நல்லா சுருண்டு கடாயில் ஒட்டாமல் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திரண்டு வருது. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அருமையான சுவையில் அவல் அல்வா செய்துட்டேங்க. இது எல்லா விதமான விசேஷ நாட்களுக்கு, பண்டிகை காலங்களுக்கு வீட்டில் ஸ்வீட்டாகவும் செய்துக்கலாங்க. சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம். இது சட்டுன்னு செய்யக்கூடியதுனால குழந்தைகள் கேட்கும்போது நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செய்து கொடுக்கலாங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.